பார்வதி மைந்தனே பக்தர்கள் வணங்கும் பார்வதி மைந்தனே பக்தர்கள் வணங்கும் பரமதயாளனே எங்களுக்கு அருள்வாய் பார்வதி மைந்தனே பக்தர்கள் வணங்கும் பரமதயாளனே எங்களுக்கு அருள்வாய் பார்வதி மைந்தனே அருகம்புல் பிரியனே அருகம்புல் பிரியனே மூஷிக வாகனனே அருகம்புல் பிரியனே மூஷிக வாகனனே அருகம்புல் பிரியனே மூஷிக வாகனனே ஆறுமுகத்தோனின் அருமை சோதரனே அருகம்புல் பிரியனே மூஷிக வாகனனே ஆறுமுகத்தோனின் அருமை சோதரனே பார்வதி மைந்தனே சங்கடங்கள் தீர்க்கும் ஆதி விநாயகனே சங்கடங்கள் தீர்க்கும் ஆதி விநாயகனே எங்கள் குறைகளை நீக்கிடுவாயப்பா சங்கடங்கள் தீர்க்கும் ஆதி விநாயகனே எங்கள் குறைகளை நீக்கிடுவாயப்பா ஓங்கார கடவுளே ஓங்கார கடவுளே ஓம் மந்திர ஸ்வரூபியே ஓங்கார கடவுளே ஓம் மந்திர ஸ்வரூபியே ஓங்கார கடவுளே ஓம் மந்திர ஸ்வரூபியே சங்கரி புதல்வனே வணங்கினோம் உன்னையே ஓங்கார கடவுளே ஓம் மந்திர ஸ்வரூபியே சங்கரி புதல்வனே வணங்கினோம் உன்னையே பார்வதி மைந்தனே பக்தர்கள் வணங்கும் பரமதயாளனே எங்களுக்கு அருள்வாய் பார்வதி மைந்தனே சங்கடஹர சதுர்த்தி. உங்கள் வீட்டில் எல்லாருமே நல்ல சிங்கர் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஃப்ரெண்டுக்கிட்ட. வேறு அவங்க பாட்டி சிங்கர், அம்மா சிங்கர், பேத்தி சிங்கர், எல்லோரும் சிங்கர்னு. அவங்க என்ன சொன்னாங்க, இது என்ன பெரிய விஷயம், நம்ம வீட்டில் தையல் மிஷின் கூட சிங்கர் அப்படின்னாங்க. இன்றைக்கி ஒரு மகிழ்ச்சியான நாள். இன்றைக்கி என்னன்னாக்க பேனாக்கள் பேரவையோடு சேர்ந்து இந்த பெசநகர் ஹியூமர் கிளப்பு, நாங்கள் ஆனால் பெசநகர் ஹியூமர் கிளப்பு வந்து 26 வருஷமாக நடத்தின்னு இருக்கோம். இப்போ பேனாக்கள் பேரவை வந்து எங்களை கொஞ்சம் உற்சாகப்படுத்துகிறாங்க. நீங்கள் அப்படியே முடங்கி போகாதீங்க, நாங்கள் இருக்கோன்னு சொல்லிட்டு பேக் போனாக வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறாங்க. இல்லை, அதுக்கு மூல காரணம் மடிப்பாக்க வெங்கட் சார், அப்புறம் அந்த இவர் மோகன்தாஸ் சார். அவர் துபாயில் வந்து நிறைய அச்சீவ் பண்ணியிருக்காரு. அவர் துபாயில் அவரோட பயோடேட்டாலாம் பார்த்தா எனக்கு மலைப்பாக இருக்குது. அதில் நான் ஒரு 5% பண்ணணும்னு பார்க்குறேன், முடியல. ஆனால் அவர் பண்ணதை நான் ரீச் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். அவருக்கு பாராட்டுகள், வாழ்த்துக்கள். அவர் எங்கேருந்தா கெஸ்ட்லாம் பிடிக்கிறாரு இல்லை, திடீர்னு பூர்ணிமா பாக்கியராஜ் பிடிக்கிறாரு, திடீர்னு சித்ரா லட்சுமணன், கங்கை அமரன். அப்பா 44 வருஷமாக ஃப்ரெண்டாக இருக்கிறதே பெரிய விஷயம், பாராட்டுகள். என்ன அப்புறம் அடிக்கடி அவர் போடுறாரு மீட்டிங், கடைசியில் சாப்பாடு போடுறாரு, அது பெரிய விஷயம். அப்புறம் அவரோட ஃப்ரெண்டு சம்பத் சார், அவர் எல்லா மீட்டிங் வர்றாரு. இன்றைக்கி தயாளன் சார் லீவு. அப்புறம் சார் அவர் வரல, இன்றைக்கி பத்ரி சார் வரல. அவர் நேற்று நான் அவரை பத்ரி சார் ரொம்ப பாராட்டிட்டேன். தினமணியில் ஒரு கட்டுரை எழுந்தார், அதனால் அவர் இன்னும் அந்த இதுலேயே இருக்கார் போல இருக்குது, வரல இன்றைக்கி. அவர் அப்படியா, ஐ ஆப்ரேஷனா? ரெண்டு கண்ணும் வெரி ஐ ஆப்ரேஷன், HIGH.
அப்புறம் கோவன்ராம் சார் வந்திருக்கார். வந்தோடனே என் பேரை கொடுத்துருங்கன்னாரு. கொடுத்துட்டேன். அப்புறம் எங்களோட சங்கர சுப்ரமணியம் எங்களோட ஹியூமர் கிளப்பு. அப்புறம் பிராணேசன் சார் ப்ரோபஸ் கிளப்லேருந்து வந்திருக்காரு. அவர் நம்மளுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுறாரு. அப்புறமா நான் வந்துடுறேன், கவலைப்படாது அப்படின்னுவார். இல்லை சார் நான் முதல்ல நான் வரணும், அதுக்கப்புறம் நீங்கள் வாங்க அப்படின்னு. அதனால் அவருக்கு பாராட்டுகள், வாழ்த்துக்கள். எல்லாத்துக்கும் முக்கிய காரணம் பாரதி, என்னோடய பேக் போன். ஹியூமர் கிளப்போட செக்ரட்டரி, அவருக்கு பாராட்டுகள், வாழ்த்துக்கள். அவர் நிறைய அஃபிஷியல் ப்ரெஷர் நிறைய இருக்கும், இருந்தாலும் ஃபோன் அட்டன் பண்ணுவார். இன்றைக்கி ஃபோன் பண்ணால் நாளைக்கு எடுத்துடுவார் கட்டாயம். அவர் என்ன பண்ணுறது, அவரோட சாரி சார் அப்படின்னுவார். அதனால் அவருக்கு அலுவல் அப்படியா இல்லைங்களா, என்னோட அவர் உங்களோட இன்ட்ராக்ஷன் நிறைய இருக்குதுன்னு நினைக்கிறேன். கரெக்டு. ஓகே, பாராட்டுகள், வாழ்த்துக்கள். இப்போது நம்ம சிறப்பு விருந்தினர் நரசிம்மன் சார் வந்திருக்கார். அவர் காலச்சக்கரம் கதாசிரியர், இண்டுவில் சப் எடிட்டராக இருந்திருக்கார், மேனேஜிங் எடிட்டராக. அப்புறம் சில சுதேசி பத்திரிக்கை அட்வைசராக இருந்தார். எல்லாத்தோட பெரிய விஷயம், என் நெய்பரோட சன் அவர், சித்திரலேகா கோபி சார் என்னோடய நெய்பர். அவள் அப்பா கட்டாயம் பாராட்டி ஆகணும். ஏன்னா எங்கள் தெருவில் ஏதாவது காமன் ப்ராப்ளம்னா முதல்ல வந்து நிற்பார் அவர் தான். நின்று அதை சால்வ் பண்ணிட்டு தான் அடுத்த வேலையை பார்ப்பார் அவர். அவங்க அப்பா அவர் நல்ல நெய்பர். அவர் அவங்க அம்மா வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்க அம்மா எழுதின கதை எல்லார் வீட்லேயும் இருக்கும், கதவு. அவரோட பிரதர் ஸ்ரீகாந்த், அப்புறம் இன்னொருத்தர் இன்சூரன்ஸில் ஒர்க் பண்ணுறார். எல்லோரும் எனக்கு நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்டு. இன்றைக்கி காதலிக்க நேரம்லே தான் எல்லாம் பேசிகிட்டு இருப்போம். அது வந்து 65 வருஷம் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் அதை பற்றியெல்லாம் அவர் கொஞ்சம் பேசுவார். அப்புறம் பொன்னியின் செல்வன் படம் வந்தபோது அவர் நிறைய விமர்சனம், அவர் நல்ல அந்த படத்தை நல்லா தூக்கி வச்சு பேசினார். எல்லா சேனல்லையும் பார்த்தேன் அவர். ஆனால் அப்பாவோட நல்லா பேசுவான். இவரோட நான் இன்றைக்கி தான் பேசுகிறேன் அவரோட. ஆனால் அவர் அவ்வளோ பிஸி, இண்டு பேப்பரில் பிஸி, அதில் பிஸி. அப்புறம் இவரோட பிரதரோட பசங்கள்லாம் என் பையனோட கிளாஸ்மேட்டு, ஒரு நல்ல நெய்பரு. அவரோட சன் இன்றைக்கி வந்திருக்காரு. அப்பாவுக்கு வந்து இன்றைக்கி ஆக்சுவலாக வந்து வீட்டில் வந்து ஹியூமர் கிளப் ஞாபகமாகவே தான் இருக்கும் அவருக்கு. வர முடியலன்னு. இப்போ உடம்பு கூட இவர் சொன்ன நரசிம்மன், எங்கள் அப்பாவோட இப்போ லைஃபுக்கு என்ன இவ்வளோ ஹெல்த்தியாக இருக்காருன்னா காரணமே ஹியூமர் தான். சதா ஹியூமரே நினச்சின்னு இருப்பார். அதுதான் ஒரு இன்றைக்கி ஆக்சுவலாக ஏற்கனவே 2 தடவை வந்திருக்காரு எங்கள் ஹியூமர் கிளப்புக்கு. இன்றைக்கி பரவாயில்ல, அவர் இங்கே இருக்கிற மாதிரியே நம்ம நினச்சிப்போம், அவரோட இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரியே நம்ம நினச்சிப்போம். அவரோட படத்தை பற்றியே நம்ம பேசிகிட்டு இருப்போம். நம்ம நரசிம்ம சார் வந்து ரொம்ப நல்ல விஷயம். பாராட்டுகள், வாழ்த்துக்கள். உங்கள் அனைவரும் சார்பில் மீண்டும் அவரை வருக வரவேற்போம். முதல்ல ஜோக் செஷன் நம்ம பாரதி கண்டக்ட் பண்ணுவார். வாங்க. சார் நிறைய பேசிட்டாரு சீஃப் கெஸ்ட்டை பற்றி. ஸோ நானும் கொஞ்சம் படித்தேன். அப்போது ஒரு இன்டர்வியூ வந்து படித்தேன் அப்பாவை பற்றி. அப்போ வந்து 2010 ஹிந்துவில் வந்து கொடுத்துருந்தாங்க. அப்போ வந்து சார் வந்து நிறைய ஸ்கிரிப்ட்ஸ் ஃபார் நிறைய காமெடி படங்களாக நிறைய வரிசையாக எல்லாமே பிளாக் பஸ்டர் ஹிட்ஸ் வந்து எல்லாரோட மனசுலையும் பதிகிற மாதிரி படங்கள் தான். எல்லா படங்கள் பேரும் நீங்கள் ஒரு தடவை இல்லை பல தடவை நம்ம பார்த்து நம்மளோட லைஃப்லேயே ஒரு முக்கியமான ஒரு இதாக இருந்திருக்கும், தருணங்களாக இருந்திருக்கும். அது அந்த மாதிரி படங்களே எடுத்துகிட்டு இருக்கும்போதும் ஏன் நம்ம லைஃப்பில் வந்து ஒரு வித்தியாசமாக ஒரு சென்டிமெண்ட்டு தழுவின படங்கள் அந்த மாதிரி எடுக்கலாமேன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஸ்கிரிப்டும் சார் எழுதியிருந்திருக்காரு. அப்போது வந்து பேரகன் தியேட்டர் அங்கே வந்து சார் போய் இப்போ மாதிரி யூடியூப்லாம் கிடையாது இல்லையா. அப்போ வந்து என்ன லைவாக என்ன மக்கள் பேசிக்கிறாங்க வெளியே வரும்போதும் குடும்பங்களை பார்த்துட்டு வரும்போதும் அப்படின்னு நினைக்கும் போதும் சார் சித்ராலேகா கோபி சார் வந்துட்டு எவ்வளோ நம்மளை சிரிக்க வச்சுருக்காரு, இன்றைக்கி இப்படி நம்மளை அள வச்சிட்டாரு, ஏன் அவர் இப்படி கதை எழுதியிருக்காரு அப்படின்னு உள்ள உண்மையாகவே ஃபீல் பண்ணி அந்த ஸ்கிரிப்டுமே நல்ல மனசில் போயிடுச்சு. இருந்தாலும் மக்கள் வந்து அந்த மாதிரி சிரிப்பு எதிர்பார்த்தனால அன்னைக்கு வந்து சார் முடிவு பண்ணிக்காரு, இனிமேல் நான் லைஃப் டைம் ஃபுல்லாக இன்னைக்கு ஹியூமர்லேயே தான் நான் பயணம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி வந்து கரெக்டான ஒரு சீஃப் கெஸ்ட் சார் அவங்க அப்பா. ஸோ ஒரு நம்ம வந்து அப்படிப்பட்ட ஒரு பரம்பரையில் இருக்கிற ஒரு ஆளை வந்து இங்கே கூப்பிட்டதுக்கு வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது. இன்னொன்று வந்து ஹியூமர் கிளப் அப்புறம் பேனாக்கள் பேரவை இந்த மாதிரி அமைப்பெல்லாம் வந்து இவ்வளோ யூடியூப்பு, இன்ஸ்டாகிராம்
வாட்ஸ்அப், ட்விட்டர் இதெல்லாம் மீறி இன்றைக்கி வந்து இத்தனை வருஷமாக நிலைச்சி நடந்துட்டுருக்குன்னா நம்ம வந்து உண்மையாக பாராட்டி ஆகணும். அது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா உலகத்தில் வந்து இப்போது ஏன் இதெல்லாம் தேவைப்படுதுன்னா இன்றைக்கி ஃபுல்லாக குழப்பங்கள், அவன் வீட்டில் சிலிண்டர் இல்லை, கரெக்டாக ரொம்ப பிரச்சனையாக இருக்குது, எல்லாம் விறகு வெட்ட போயிடுவாங்க உங்களுக்கு எல்லாம், அந்த நிலைமைக்கு போய்ட்டுருக்கோம். இப்போ ஏற்பட்ட காலகட்டத்தில் கொஞ்சமாவது ஒரு அதெல்லாம் விட்டு ஒரு 1/2 மணி நேரம் நம்மளுக்காக அப்படி வந்து அப்படி சிரிச்சுட்டு லைட்டாக மனசை வந்து வச்சுட்டு போகிறது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். அப்படி லைட்டாக ஒரு ப்ரெஷர் வால்வ் மாதிரி குக்கரில் அப்படி விசில் எடுத்து விட்டால் கொஞ்சம் இது பண்ணுற மாதிரி, அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு அமைப்புகள்லாம் இருக்கிறது வந்து நமக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம். நேரம் வந்து இதாக இருக்குது, அதனால் நம்ம ஓப்பன் செஷனுக்கு போயிடலாம். முதல்ல வந்து கோதண்டராமன் சார்.